வணக்கம். பிறந்த சில வாரங்கள்லேயே, அதாவது 3லேருந்து 6 வாரத்துக்குள்ள குழந்தைகள் வலுக்கட்டாயமாக அடிக்கடி வாந்தி எடுத்தா அதுக்கு பைலோரிக் ஸ்டெனோசிஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த பைலோரிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னா என்ன? அது குழந்தைக்கு என்ன பாதிப்பை தரும்? அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? அதை முற்றிலும் குணப்படுத்தலாமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஐ எம் டாக்டர் சுதா ஃப்ரம் சுதா ஸ்கேன் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பைலோரஸ்னால் வயிற்றோட கீழ்ப்பகுதி, லோயர் மார்ஜின். ஸ்டெனோசிஸ்னால் அடைப்பு. ஸோ வயிற்றில் அடைப்பு ஏற்படுறது தான் பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னு சொல்கிறோம். நார்மலாக நாம் உண்ணும் உணவோ அல்லது குடிக்கும் பாலோ நீரோ ஜூஸோ எந்த ஆகாரமாக இருந்தாலும் சரி, அது ஈசோஃபேகஸ் வழியாக வயிற்றுக்கு வந்து சேரும். அப்புறமா அது சிறுகுடலுக்கு போகும். ஆனால் பைலோரிக் ஸ்டெனோசிஸில் என்ன ஆகும்னா, குழந்தை குடித்த பால் வயிறை தாண்டி சிறுகுடலுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த பாதை சுருங்கி இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா, பைலோரஸ் ரீஜனில் தசை தடிமனாகி அந்த உணவு போகிற பாதையை சுருக்குகிறது. அதனால் என்னாகும், குழந்தை பாலை குடித்த உடனே வாந்தி எடுத்துடும். இதை கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ராஃபிக் பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவோம். அடுத்து பைலோரிக் ஸ்டெனோசிஸில் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல் வாமிட்டிங். அந்த வாமிட்டிங் வந்து ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங்னு சொல்லுவோம். அந்த வாந்தியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த வாமிட்டர்ஸ் ரூமில் சில அடி தூரம் தாண்டி வந்து விடும். அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். குழந்தை பாலை குடித்த உடனே வாந்தி வந்துடும். செகண்ட், டீஹைட்ரேஷன், நீர் இழப்பு. குழந்தைக்கு நீர்ச்சத்து குறைஞ்சிடும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, டயப்பர் ஈரமாகி மாற்றுவது குறைஞ்சிடும். அடுத்தது, குழந்தைக்கு வாய் வறண்டு உதடு காஞ்சிடும். அடுத்து, குழந்தை அழும் ஆனால் கண்ணீர் வராது. அண்ட் ஃபோர்த், எனர்ஜி இல்லாமல் குழந்தை சோர்வாக காணப்படும். ஃபிஃப்த், குழந்தை எடை குறைஞ்சிடும். சிக்ஸ்த், குழந்தைக்கு ஹங்க்ரி ஆல் த டைம், எப்போவுமே பசியோட அழும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணால் அவங்க ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணி டீஹைட்ரேஷனை ஈஸியாக சொல்லிடுவாங்க. அடுத்து, அடைப்புனால வயிறு வீங்கி அது மேல் வயிறில் ஒரு கட்டி மாதிரி இருப்பதை பார்ப்பாங்க. அண்ட் வயிறில் ஏற்படும் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், அசைவை பார்ப்பாங்க. அதை விஜிபி, விசிபிள் கேஸ்ட்ரிக் பெரிஸ்டால்சிஸ்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட், பிளட் டெஸ்ட் பண்ணி இந்த மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா வாந்தி எடுத்து ஸ்டொமக்கில் இருக்க கேஸ்ட்ரிக் ஆசிட் எல்லாம் வெளியே போனதுனால குழந்தைக்கு மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் வந்துடும். அடுத்து கன்ஃபர்மேட்டரி டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எதுன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். ஸ்கேனில் என்ன ஈஸி, அது குழந்தையோட மேல் வயிறில் ரைட் சைடில் ப்ரோபை வச்சு டயக்னோஸ் பண்ணுவோம். முக்கியமாக அந்த ஸ்டொமக்கோட பைலோரஸ் அந்த ரீஜன் எவ்வளோ தடிமனாக இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் பைலோரிக் ஹைப்பர்ட்ராஃபி. இந்த பைலோரிக் திக்னஸ் 3 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்து மற்றும் 1.5 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருந்தால் இது பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னு கன்ஃபார்ம்டாக நம்ம ஸ்கேனில் சொல்லிடுவோம். இன்னொரு டெஸ்ட் என்னென்னா, அப்பர் ஜிஐ ஸ்டடி பண்ணியும் பார்க்கலாம். சரி, பைலோரிக் ஸ்டெனோசிஸ் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணமாகவும் இருக்கலாம். அடுத்து, யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. குடும்ப வாரியாக வருவது. 15% குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. இரண்டாவது, ஃபஸ்ட்டு பார்ன் மேல் சைல்டு, அந்த குடும்பத்தில் பிறக்கும் முதல் ஆண் குழந்தைக்கு பைலோரிக் ஸ்டெனோசிஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு பைலோரிக் ஸ்டெனோசிஸ் இருப்பது குறைவு தான். மூணாவது, ஸ்மோக்கிங். கர்ப்ப காலத்தில் அந்த பெண் வந்து புகைப்பிடித்தால் இது வரலாம். நான்காவது, அந்த பெண்ணுக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தால் வரலாம் பைலோரிக் ஸ்டெனோசிஸ். அண்ட் ஐந்தாவது, பாட்டில் ஃபீடிங் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஆறாவது, ப்ரீமெச்சூர் பேபிஸில், அதாவது குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பைலோரிக் ஸ்டெனோசிஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தை தொடர்ச்சியாக வாந்தி எடுத்து நீர்ச்சத்து குறைந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டீஹைட்ரேஷனை, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸு அண்ட் கிட்னி ஃபங்க்ஷனை நம்ம சரி செய்யணும். எப்படி செய்யலான்னா, ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டு குழந்தைக்கு தெம்பு வர வைக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்டான சர்ஜரியை பண்ணுவாங்க. அதுதான் பைலோரோ மயோட்டமி, கிரேடட் ராம்ஸ்டெட்ஸ் ஆப்ரேஷன். அந்த ஸ்டொமக்கோட பைலோரிக் கெனாலில் இருக்கிற அந்த ஹைப்பர்ட்ராஃபிட் செல்களை வந்து அகற்றுவது தான் இந்த ப்ரொசீஜர்.
ஸோ சர்ஜரி முடிந்து எத்தனை நாளில் குழந்தை ரெக்கவரி ஆகும்னா அடுத்த 36 மணி நேரத்தில் கிளியர் லிக்விட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், சின்ன குழந்தைக்கு போய் சர்ஜரி பண்ண சொல்கிறீங்களே டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதுதான் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி வேணான்னு சொன்னீங்கன்னா குழந்தைக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னா, ஒன்று வந்து ஃபெயிலியர் டு க்ரோ, வளர்ச்சியே இருக்காது, குழந்தை வளரவே வளராது. இரண்டாவது டீஹைட்ரேஷன், நீர் இழப்பு. அண்ட் மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ்னால குழந்தைக்கு வந்து உடல் நலத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படும். ஏன்னா உடம்புல பல முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது இந்த மினரல்ஸ் தான். மூணாவது காம்ப்ளிகேஷன் ரேராக மஞ்சக்காமலை வரலாம். அதனால் குழந்தைகளுக்கு அதிகமாகவும் மற்றும் தொடர்ச்சியாகவும் வாந்தி வந்தால் உடனே உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% பிரச்சனையை கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ பைலோரிக் ஸ்டெனோசிஸ் பற்றி இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.